எல்லாருக்கும் வணக்கம். நான் அக்ஷய பாரதி. நான் கதை சொல்லிட்டு இருக்கிற ஸ்டோரியோட நேம் ரோசிஸ் பாட்காஸ்ட். நானே எழுதின ஸ்டோரி. இந்த வீடியோ பார்ட் 14. இதுக்கு முன்னால உள்ள வீடியோஸ்லாம் பார்க்கலனா, அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவ பாருங்க. இந்த எபிசோடுக்கு நான் வச்ச பேரு லூமிங் டேஞ்சர். நெக்ஸ்ட் எபிசோட் சீரிஸ் ஃபினாலே ஃபைனலி. ட்ரெய்னிங் முடிஞ்சு ரொம்ப டயர்ட் ஆனனால நேஹா வீட்டுக்கு கிளம்பிட்டா. கொஞ்ச நேரத்துல யாஷும் ரோசியும் டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி யாஷ் மறுபடியும் அவனே ரோசி ரூமுக்குள்ள இருக்கிற அந்த சேஃப்டி சர்க்கிளை ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் போறான். ஆனா ஆஃப்டர்நூன்ல இருந்து ஈவினிங் ஃபுல்லா தூங்குனனால ரோசிக்கு ஒழுங்கா தூக்கமே வரல. போனை நோண்டிட்டு பெட்ல உருண்டுட்டு அப்படியே கிடக்குறா. தேங்க்ஃபுல்லி ஆர் நாட் சோ தேங்க்ஃபுல்லி இன்னைக்கு ரோசி அவ பாடியில இருந்து வெளியில போகவே இல்லை. நெக்ஸ்ட் டே விச் இஸ் டியூஸ்டே மார்னிங்கும் யாஷ் அப்புறமா ரோசி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப நேஹா பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ண வர்றா. நேத்து மாதிரி முறைக்கலனாலும் இன்னும் ரோசியும் யாஷும் ஒழுங்கா பேசிக்காம தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நேத்து மாதிரி ரூம்லயே ட்ரெயின் பண்ணாம ஊர்ல ரொம்ப ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காடு மாதிரி ஏதோ ஒரு ஏரியாவுக்கு போக டிசைட் பண்றாங்க. ரோசிக்கு ட்ரைனிங்லாம் எதுவும் எடுக்க வேண்டியது இல்ல. பட் வீட்ல தனியா இருந்தாலும் போர் தான் அடிக்கும். பிளஸ் அங்க போனா பிரேக்ல ஏதாச்சும் பிளான்லாம் போடலாம்ல. ரோசியும் அவங்க கூட கையில நிறைய ஸ்நாக்ஸ், தண்ணி, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துட்டு போறா. பிகாஸ் நேத்து பாட்டில் திறந்ததுக்கே நேஹா அவ்வளோ டயர்ட் ஆயிட்டால. ட்ரைனிங் எடுக்கிற இடத்துக்கு போனதும் ரோசி ஒரு பெரிய மரத்துக்கு அடியில நல்ல நிழல்ல கம்ஃபர்டபுளா செட்டில் ஆகுறா. இவங்களும் ட்ரைனிங்க தொடங்குறாங்க. ஃபர்ஸ்ட் கோபி யாஷை பொசஸ் பண்றான். லைலாவும் ரெடியா அப்படின்னு கேட்டுட்டு நேஹா ரெடின்னு சொன்னதும் நேஹாவை பொசஸ் பண்றா. யாஷ் நேஹாட்ட பேசிக் ஸ்ட்ரெச்சிங், ஃபைட்டிங் மூவ்ஸ்லாம் கோஆர்டினேஷனோட நேஹாவை பண்ண வச்சு ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ரோசியும் பார்த்துட்டே இருக்கிறா. டயர்ட் ஆகும்போதெல்லாம் யாஷ் அப்புறமா நேஹாக்கு தண்ணி கொடுக்கறது, ஃப்ரூட்ஸ் கொடுக்கறது அப்படின்ட்டு பத்திரமா பார்த்துட்டு இருக்கிறா. ஆஃப்டர்நூனுக்கு முன்னாடி நேஹா, லைலா 2 பேரும் சேர்ந்து செம கோஆர்டினேஷனோட மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லக்ஷ்மி ஆன்ட்டிட்ட இவங்க எங்க போறாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. அந்த ஆன்ட்டி எல்லாருக்கும் சாப்பாடு, தண்ணி, ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க. அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் ட்ரைனிங்க தொடங்குறாங்க. அந்த ஆன்ட்டியும் காலி பாத்திரம்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. ரோசிக்கு சும்மாவே இருந்து போர் அடிக்குது. ஸ்நாக்ஸை சாப்பிடுறா, எந்திக்கிறா, நடக்கிறா, உட்கார்றா, செடி கொடியெல்லாம் போட்டோ எடுக்கிறா, என்னெல்லாமோ பண்ணி பாக்குறா. ஆனா நேஹா அப்புறமா யாஷு வெறும் கையால கல்ல உடைக்கிறாங்க, ஒரு ஜம்ப்ல மரத்தை ஏறுறாங்க, ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு தாவுறாங்க அப்படின்ட்டு என்னெல்லாமோ பண்றாங்க. இவங்க இப்படி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போதே எப்பன்னு தெரியல, பட் ரோசி தூங்கிட்டா. எஸ், ரோசி ட்ரைனிங் எடுக்கிற இடத்துலயே தூங்கிட்டா. ராத்திரி மேடம் ஒழுங்கா தூங்கலல. சுந்தரை எப்படி காப்பாத்துறது, இந்த ஈவில் ஸ்பிரிட் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும், நல்ல பிளான் யோசிக்கிறதுன்னு அந்த ஈவில் ஸ்பிரிட்டை பத்தி யோசிச்சுட்டே அப்படியே தூங்கிட்டா. பத்தாததுக்கு அவ பாடியில இருந்து வேற வெளியில போயிட்டா. ஆன் தி அதர் ஹேண்ட் நேஹா அவளுக்கு கிடைச்ச இந்த எக்ஸ்ட்ரா எபிலிட்டிஸை எப்படி யூஸ் பண்ணலாம்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா. ரோசி இப்ப எங்க இருக்கிறான்னு பார்த்தா மிரர் வேர்ல்ட்லயும் இல்லாம நம்ம வேர்ல்ட்லயும் இல்லாம 2 இடத்தையும் மானிட்டர் பண்ற மாதிரி ஒரு இடத்துக்கு போனாலே அங்கதான் இப்ப மிதந்துட்டு இருக்கிறா. அதுவும் அந்த பூசாரி வீட்டு பக்கத்துல. உள்ள வேற ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னன்னு ரோசி உள்ள போய் பாக்குறா. பார்த்தா இந்த ஈவில் ஸ்பிரிட் அந்த பூசாரி கிட்ட நல்ல நான்வெஜ்ஜா சமைச்சு போட சொல்லி கேட்டுட்டு இருக்குது. அவரும் வேற வழியே இல்லாம அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுவும் நல்லா சாப்பிடுது, பிளேட்டா சாப்பிடுது. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அந்த பையன் சுந்தர், ஊர் தலைவர்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு அந்த ஈவில் ஸ்பிரிட் கேட்க, ஆமான்னு நடுங்கிட்டே அந்த பூசாரி சொல்றாரு. ரோசியும் அவங்க பேசுறத கவனமா கேட்டுட்டு இருக்கிறா. நல்ல பயம் இருந்தாலும் எப்படியோ வாயை திறந்து பேச தொடங்குறாரு அந்த பூசாரி. அந்த சுந்தர் கண்டிப்பா அந்த சின்ன பையன் தான் வேணுமா உனக்கு, அவன் பாவம், அவன் சின்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அதே சைக்கோத்தனமான அந்த சிரிப்பை சிரிக்குது இந்த ஈவில் ஸ்பிரிட். மனசார சிரிச்சு முடிச்சுட்டு எச்சி கையோட அந்த பூசாரி கன்னத்தை கிள்ளிட்டு, ஊருக்கு புதுசா வந்தாங்களே அவங்களுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிரிக்குது. ரோசி ஷாக் ஆகி வாயில கை வைக்கிறா. ஏன்னா இது வேணுக்குனே இது கூட சண்டை போடதான் யாஷு, லைலா, கோபி எல்லாம் ட்ரை பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்கள சேலஞ்ச் பண்ணணும், கஷ்டப்படுத்தணும்னு தான் சுந்தரை செலக்ட் பண்ணிருக்குது இந்த ஈவில் ஸ்பிரிட். என்ன நடந்தாலும் சுந்தர கொன்னே தீரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல சுத்திட்டு இருக்குது. என்ன அழிக்க வந்தாங்கல்ல,
நாளைக்கு எப்படி அந்த பையன காப்பாத்துறாங்கன்னு நானும் பாக்குறேன். ஆனா, அவங்களுக்கு இந்த பையன நான் நாளைக்கு ரசிச்சு, ருசிச்சு சாப்பிட போறேன்னு தெரியுமா? நீ என்ன நெனைக்கிற பூசாரி? அப்படின்னு அந்த ஈவில் ஸ்பிரிட் பூசாரி பக்கம் திரும்ப, லக்ஷ்மி, லக்ஷ்மி அன்னைக்கு அப்படின்னு பயந்து பயந்து அந்த பூசாரி தடுமாற, எது? வீடும் இல்லாம, பையனும் இல்லாம, எந்திக்க முடியாத புருஷன். அவளா? அப்படின்னு அந்த ஈவில் ஸ்பிரிட் கேட்க, ஆமான்னு அந்த பூசாரி தலையாட்டுறாரு. அவளுக்கு என்ன? நீங்க பேசுறத பார்த்தாளா? அப்படின்னு அந்த ஈவில் ஸ்பிரிட் சைக்கோ மாரி சிரிச்சுட்டு ஒரே ஆர்வமா கேட்க, பூசாரிக்கு வாயே திறக்க மாட்டேங்குது பயத்துல. தலைய மட்டும் ஆமா, ஆமான்னு ஆட்டுறாரு. எல்லாத்தையும் சொல்லுற அளவுக்கு தைரியம் வந்திருக்குமா அவளுக்கு? நாளைக்கு அவளையும் ஒரு கை பாத்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைஸா சிரிக்குது. பூசாரி நடுங்கிட்டு இருக்கிறாரு. நான் கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வாரேன். நாளைக்கு ரொம்ப நல்ல நாள் வேற. அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா வெளியில வாக்கிங் போகுது. ரோசியும் அமைதியா பின்னாலேயே போறா. இந்த வீட்ல இருந்து கொஞ்ச தூரத்துல தான் அந்த காலி வீடு. ரோசி கனவுல வந்து அந்த காலி வீடு இருக்குது. விச் மீன்ஸ் ரோசி கனவுல கண்ணு முழிச்சது இந்த பூசாரியோட வீட்டு முன்னால தான். பட் என்ன நடக்குதுன்னு புரியாம அவ தான் எங்கெல்லாமோ நடந்து கொஞ்சம் தள்ளி போய் அந்த காலி வீட்டுக்கு போயிருக்கிறா. இத ரோசியும் நல்லாவே புரிஞ்சுக்கிறா. அது நடக்குது நடக்குது நடந்துட்டே இருக்குது. வழியில யாரையாவது பார்த்தாலும் திமிரா மதிக்காம போயிட்டே இருக்குது. கொஞ்ச தூரம் போனதும் திடீர்னு சடன் பிரேக் போட்ட மாரி நிக்குது. இவ்ளோ நல்ல மரமா? அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சுத்தி முத்தி பாக்குது. பாத்துட்டு ஒரு டைரக்ஷன்ல திரும்பி அப்படியே கொஞ்ச செகண்ட்ஸுக்கு நிக்குது. உன்ன விட நல்ல உடம்பு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல பூசாரி பையா. அந்த மரம் எனக்கு தான். அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ மாரி சிரிச்சுட்டே ஓடத் தொடங்குது. கொஞ்சம் போக போக தான் ரோசிக்கு புரியுது. இது யாஷ் அப்புறமா நேஹா ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்கிற டைரக்ஷன நோக்கி போகுது அப்டின்ட்டு. நார்மலா மனுஷங்க மென்டலி நெறைய எமோஷன்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ கோ த்ரூ பண்ணும்போது, பயப்படும்போது, இல்ல சிலருக்கு இதெல்லாம் இல்லனாலும் ரொம்ப வீக்கான மைண்ட் இருக்கும். அப்படிப்பட்டவங்கள தான் இந்த ஈவில் ஸ்பிரிட்டால பொட்டன்ஷியல் ஹோஸ்ட்ஸா சென்ஸ் பண்ண முடியும். பட் ரோசி எல்லாம் மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங் தான். பட் இப்ப அவ பாடியிலேயே இல்ல. விச் மீன்ஸ் இந்த ஈவில் ஸ்பிரிட்ட பொறுத்தவர ரோசியோட பாடி இது ஃப்ரீயா தங்குறதுக்கான ஒரு காலி பங்களா மாதிரி. இது அவ பாடிய நோக்கி தான் போகுதுன்னு புரிஞ்சுகிட்ட ரோசி பதட்டப்பட்டு அவ பாடிக்குள்ள எப்படியாவது திரும்பி போயிடணும் அப்படின்ட்டு பாக்குறா. ஆனா முடியல. பயத்துல கண்ல கண்ணீர் கட்டி அந்த ஈவில் ஸ்பிரிட் பின்னாலேயே ஸ்பிரிட் ஃபார்ம்ல இவளும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்க, அவளுக்கு என்ன பண்ணனே தெரியல. அப்படியே ட்ரெய்னிங் நடக்கிற இடத்துல தண்ணி குடிக்க வந்த நேஹா, ரோசி தூங்குறத நோட் பண்றா. அவ பெருசா ஒண்ணுமே யோசிக்கல. பட் அவ பாடிக்குள்ள இருந்த லைலா ரோசி தூங்குறத பார்த்ததும், நேஹா உடம்புல இருந்து வெளியில வந்து ரோசிய தொட்டு பாக்குறா. கையி பாடிக்குள்ள போகுது. அவ்ளோதான். யாஷ்! கோபி! சீக்கிரமா இங்க வாங்க! யாஷ்! அப்படின்னு லைலா கத்த, யாஷும் ஓடி வரான். என்னாச்சு லைலா? அப்படின்னு யாஷ் உடம்புல இருந்து வெளியில வந்த கோபி கேட்க, யாஷ் ரோசிய பாக்குறான். அவ பாடியில இருக்கிறாளா இல்லையா? அப்படின்னு யாஷ் கேட்க, இல்லன்னு லைலா பயந்துட்டே தலைய ஆட்டுறா. ரோசி! அப்படின்னு கடுப்பாகி யாஷ் கத்திட்டு, கோபி! அப்படின்னு சொன்னதும் கோபி யாஷ பொசஸ் பண்றான். அத்தோட ரோசிய தூக்கிட்டு ஃபுல் ஸ்பீட்ல ஓடத் தொடங்குறான் யாஷ். ஆல்சோ கோபி இப்ப அவன பொசஸ் பண்ணியிருக்கிறனால, அவன் ஸ்பீடு இப்ப 4 டைம்ஸ் இல்ல, அதுக்கும் மேலயே அதிகமா இருக்கிற மாரி தான் இருக்குது. நேஹா என்ன ஆச்சுன்னு புரியாம திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறா. லைலாவும் பின்னாலயே போக போறா. அதுக்கு முன்னாடி நேஹா, "லைலா! இங்க என்னதான் நடக்குது? அவ தூங்கிட்டு தானே இருக்கிறா?" அப்படின்னு கேட்க, லைலா, "இப்ப அதுக்கு டைம் இல்ல" அப்படின்னு பேசத் தொடங்குறா. எல்லாரோட ஃபோனு, பர்ஸு எல்லாமே இங்க தான் இருக்குது. எப்படியும் எல்லாத்தையும் எடுத்து தான் ஆகணும். அப்புறம் இது என்ன பிரச்சனைனாலும் சரி, யாஷ் அப்புறமா கோபி அத பார்த்துப்பாங்க தானே, நீ அங்க இல்லனாலும். அப்படின்னு பேக் பண்ணிட்டே நேஹா கேட்க, லைலா ஆமா பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு தலைய மட்டும் ஆட்டுறா. அப்ப புரியிற மாரி சொல்லு, இப்ப இங்க என்னதான் நடக்குது? இப்ப என்ன பிரச்சனை? அப்படின்னு நேஹா கேட்க, லைலாவும் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு,
சீக்கிரமா எல்லா திங்ஸையும் பேக் பண்ணு. எந்த நேரம் வேணாலும் அந்த ஈவில் ஸ்பிரிட் இங்க வர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துட்டே சொல்ல, நேஹாவும் அவசர அவசரமா பேக் பண்ணிட்டே, "ஏன் திடீர்னு? என்ன ஆச்சு? என்னதான் நடக்குது?" அப்படின்னு கேட்க, பூசாரி பையன் அந்த ஈவில் ஸ்பிரிட்டுக்கு நல்லா கம்பேட்டபிளான ஹோஸ்ட்ன்னு சொன்னோம்ல. அப்படின்னு லைலா கேட்க, நேஹா பேக் பண்ணி முடிச்சுட்டு ஆமான்னு தலையாட்டுறா. லைலாவும் அவள பொசஸ் பண்ண, நேஹா ஓடத் தொடங்குறா. ஆனா நேஹா ஓடுற ஸ்பீடு யாஷோட ஸ்பீடுக்கு பாதி கூட இல்ல. லைலாவால பொசஸ் பண்ணப்பட்ட பிறகும். லைலா நேஹா பாடிக்குள்ள இருந்துட்டே பேசத் தொடங்குறா. ஃபார் சம் ரீசன் இந்த ஈவில் ஸ்பிரிட்டுக்கு மட்டும் இல்ல, எந்த ஸ்பிரிட்டுக்குனாலும் ரோஸியோட பாடி அத விடவும் 10 டைம்ஸ் மோர் கம்பேட்டபிளா இருக்கும். இன்னும் கிளியரா சொல்லணும்னா, ரோஸியோட பாடி மட்டும் அந்த ஈவில் ஸ்பிரிட்டுக்கு கிடைச்சதுன்னா, 10, 15 வருஷத்துக்கு ஒரு உயிர குடிச்சா கூட போதும். ஃபார் எவர் சேம் பாடில எந்த வீக்னஸும் இல்லாம வாழ்ந்துட்டே இருக்கலாம் அந்த ஈவில் ஸ்பிரிட். அப்படின்னு சொல்ல, என்ன? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது? அண்ட் ரோசி தூங்க தான அப்படின்னு நேஹா பேசத் தொடங்குறா. அதுக்கு முன்னாடி லைலா, அவ தூங்கும்போதெல்லாம் ஃபார் சம் ரீசன் ஸ்பிரிட் ஃபார்ம்ல அவ பாடியில இருந்து அப்பப்ப வெளியில போறா. அவளுக்கே தெரியாம. அப்படி ஃபர்ஸ்ட் டைம் அவ அவ பாடியில இருந்து வெளியில போகும்போதே நாங்க சென்ஸ் பண்ணோம். அவ பாடி எவ்ளோ ஸ்ட்ராங்கான ஹோஸ்ட்ன்னு. எங்களால கூட கிட்ட போய் அவள டச் பண்ணா தான் சென்ஸ் பண்ண முடியும். அவ எவ்ளோ ஸ்ட்ராங்கான ஹோஸ்ட்ன்னு. ஆனா இந்த ஈவில் ஸ்பிரிட்டால குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருந்து ரோசியோட பாடின்னு இல்ல, அது யாருனாலும் சரி, ஒரு ஸ்ட்ராங் ஹோஸ்ட்டா இருந்தா அவங்கள அதால சென்ஸ் பண்ண முடியும். அப்படின்னு லைலா எக்ஸ்பிளைன் பண்ண, அப்ப இப்ப அவ அப்படின்னு நேஹா வாய திறக்க, ஆமா ரோசி அவ பாடியில இப்ப இல்ல. அப்படின்னு நேஹா சொல்றா. அத்தோட ஒண்ணும் பேசாம நேஹா 2 பேரும் தங்கி இருக்கிற வீட்ட நோக்கி ஃபுல் ஸ்பீட்ல முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா ஓடத் தொடங்குறா. மீன்வைல் ரோசி பயத்திலேயே அந்த ஈவில் ஸ்பிரிட்ட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறா. அதுவும் இவங்க ட்ரெய்னிங் எடுத்த இடத்துக்கு வந்துடுச்சு. பட் அங்க யாருமே இல்ல. ஆனாலும் நிக்காம அடுத்து இவங்க தங்கி இருக்கிற வீட்ட நோக்கி ஓடுது. யாஷ் ஆல்ரெடி வீட்டுக்கு போய் சேர்ந்து சேஃப்டி சர்க்கிளை இன்னும் ஸ்ட்ராங்கா போட்டு ஆக்டிவேட் பண்ண தொடங்கிட்டான். நேஹாவும் மூச்சு வாங்கிட்டே வீட்டுக்குள்ள போய் நடக்கிறதெல்லாம் டென்ஷன் ஆகி பாக்குறா. கோபி என்ன பண்ணன்னு தெரியாம அங்கேயும் இங்கேயும் நடக்கிறான். லைலா சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்ட்டு மனசுல சொல்லிட்டே யாஷ் ஸ்பெல்ஸ் போடுறத பார்த்துட்டே இருக்கிறா. எல்லாரும் ஓடி வந்ததை பார்த்த லக்ஷ்மி ஆண்டியும் ரோசி ரூமுக்கு ஓடி வர்றாங்க. நேஹா அவங்க பேச வாய திறக்கவும், "ஷ்" அப்படின்ட்டு அமைதியா இருக்க சொல்றா. ஈவில் ஸ்பிரிட் பின்னால போயிட்டு இருக்கிற ரோசிக்கு அவங்க தங்கி இருக்கிற வீடு கண்ணுக்கு தெரிய தொடங்கிடுச்சு. ஊர் மக்கள் நடுவுல ரொம்ப அட்டென்ஷன்லாம் கிராப் பண்ணிடக் கூடாது அப்படின்ட்டு இப்போதைக்கு அது ஓடாம கொஞ்சம் ஃபாஸ்டா நடந்துட்டு இருக்குது. சந்தோஷமா சிரிச்சுட்டே. ரோசி என்ன பண்ணன்னு தெரியாம நல்லா மூச்சு இழுத்து விட்டு காம் ஆகிட்டு அவ பாடி, லைலா, யாஷு, கோபி, நேஹான்னு எல்லாரையும் நினைச்சு பாக்குறா. ஈவில் ஸ்பிரிட் வேற வீட்டு பக்கத்துல வந்துடுச்சு. அப்ப கரெக்ட்டா ரோசி எப்படியோ அவ பாடிக்குள்ள போறா. யாஷும் கரெக்ட்டா ஸ்பெல்ல முடிக்கிறான். ரோசி பயந்துட்டே முழிக்கிறா. பத்தாததுக்கு மூச்சு வேற வாங்குது அவளுக்கு நல்லா பேனிக் ஆனனால. "ரோசி, ரோசி உனக்கு ஒண்ணும் ஆகலையே?" அப்படின்னு யாஷ் அவகிட்ட போய் அவ ஃபேஸ பிடிச்சு கேட்க, அவ பயத்துல யாஷ கட்டிப்பிடிக்கிறா. அழுதுட்டே, "வெளியில வெளியில ஈவில் ஸ்பிரிட்" அப்படின்னு நடுங்கிட்டே சொல்ல, யாஷ் ஹக்க பிரேக் பண்ணிட்டு ஜன்னல் வழியா எட்டி பார்க்குறான். நேஹாவும் போய் பார்க்குறா. கோபி, லைலாவும் கூடவே போறாங்க. அது கீழ இருந்து இவங்கள பார்த்து வில்லத்தனமா சிரிக்குது. லாஸ்ட்டா அந்த லேடி வந்து எட்டி பார்க்க, லக்ஷ்மி ஆண்டிய பார்த்ததும் பாஸ்ட்ல மாதிரி சுண்ட நக்கிட்டு அவங்க கூட ஐ கான்டாக்ட மெயின்டெயின் பண்ணிட்டே சிரிக்குது. அவங்க பயந்துட்டு நெஞ்சில கை வச்சுட்டு கீழ உட்கார்ந்து பழசுலாம் ஞாபகம் வந்து பயத்துல அழத் தொடங்கிட்டாங்க. நேஹா அவங்களுக்கு என்னாச்சுன்னு போய் பார்க்க, லைலா ரோசி அழுறத பார்த்து அவள கட்டிப்பிடிச்சு சமாதானப்படுத்த, கோபியும் யாஷும் மட்டும் வெளியிலேயே பார்த்துட்டு நிக்கிறாங்க. அது இவங்கள பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு, "சாப்பாடு லக்ஷ்மி, இப்ப நான் உணர்ந்ததிலேயே செம்ம மரம் வேற. நாளைக்கு பார்த்துக்கிறேன் உங்களலாம்" அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு கிளம்பிடுச்சு. அது கிளம்புனதும் யாஷ் 2 கையையும் வச்சு இப்படி அவன் முடிய ஒதுக்கிட்டு ரோசிய பார்த்து, "இவ்ளோ நாள் ஆன பிறகும் உன் ஸ்பிரிட்ட உனக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியலையா ரோசி? கண்ட்ரோல் தான் பண்ண முடியல. வெளியில இருக்கும்போது தூங்க கூடாதுன்னும் காமன் சென்ஸ்" அப்படின்னு யாஷ் டென்ஷன் ஆகி பேசிட்டே போகும்போது, "யாஷ்" அப்படின்னு நேஹா கத்த, அவனும் நேஹாவ திரும்பி பார்க்க, "சுத்தி எல்லாரும் என்ன நிலைமையில இருக்கிறாங்கன்னு பாரு ஃபர்ஸ்ட். அப்புறம் யாருமே தெரிஞ்சு அவங்க உயிர"
அப்படின்னு நேஹா பேசிட்டு இருக்கும்போதே யாஷ் அவன் ரூமுக்கு போயிட்டான் கோவத்துல. லைலா கோபிய பாக்க கோபி லைட்டா நாட் பண்ணிட்டு யாஷ் கூடவே போறான். லக்ஷ்மி ஆண்டி தரையில உட்கார்ந்து பயந்து நடுங்கி அழுதுட்டே இருக்கிறாங்க. ரோசி அவ பெட்ல இருந்து பயந்து நடுங்கி அழுதுட்டு இருக்கிறா. நான் வேணும்னு பண்ணல லைலா அப்படின்னு ரோசியால அவ எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தலைய மட்டும் ஆட்டுறா. ஈவினிங் ஆனனால இருட்ட வேற தொடங்கிடுச்சு. நேஹா அந்த ஆன்ட்டிய அவங்க ரூம்ல கொண்டு விட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு ரோசி ரூமுக்கு வர்றா. "இனிமேல் இப்படி கேர்லெஸ்ஸா இருக்காத ரோசி, தயவு செய்து" அப்படின்னு நேஹா ரோசிட்ட பொறுமையா சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறா. எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் போனனால புரொடெக்டிவ் சர்க்கிள் பாதி அழிஞ்சு டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. அத சரி பண்ண கொஞ்சம் காம் ஆன பிறகு யாஷ் ரோசி ரூமுக்கு வர்றான். அவன பார்த்ததும் சாரி அப்படின்னு கண்ல கண்ணீர் கட்டி போய் ரோசி யாஷ பார்த்து சாரி சொல்ல, யாஷும் சாரிலாம் கேட்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி தலைய மட்டும் ஆட்டுறான் அவள பார்க்காம. அத்தோட பழைய ப்ரொடெக்டிவ் சர்க்கிள கிளீன் பண்ண தொடங்குறான். ரோசி பெட்ல இருந்து இறங்கவே இல்லையே. யாஷ் அவன் வேலைய பார்த்துட்டு இருக்கும்போது ரோசி அழுதுட்டே மறுபடியும் பேச தொடங்குறா. அந்த காலி வீடு பூசாரி வீட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருந்துச்சு. நான் அந்த பூசாரி வீட்டு முன்னால தான் கண்ணு முழிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு புரியாம அங்க இருந்து தான் தள்ளி போயிருக்கிறேன். கனவுல வந்து ஒரு சின்ன க்ளூவ கூட என்னால ஒழுங்கா சொல்லி தர முடியல. நான் மட்டும் கரெக்ட்டா சொல்லியிருந்தா எப்பவே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே நல்லா அழத் தொடங்குறா. லைலா, யாஷ், கோபி 3 பேரும் சைலன்ட்டா அவ பேசுறத மட்டும் கேட்டுட்டே இருக்கிறாங்க குனிஞ்ச தல நிமிராம. நிஜமாவே கோபி சொன்ன மாரி நான் சுத்த யூஸ்லெஸ் தான். அப்படின்னு ரோசி சொல்ல, கோபி நான் எப்போ அப்படியெல்லாம் சொன்னேன் அப்படிங்கிற மாரி பாக்குறான். இந்த கனவுலாம் உனக்கோ இல்ல நேஹாக்கோ வந்திருந்தா கூட யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த ஸ்பிரிட் ஃபார்ம்ல வெளில போற எபிலிட்டி கூட உனக்கு இருந்திருந்தா நீ அத நல்லா கண்ட்ரோல் பண்ணி கரெக்ட்டா யூஸ் பண்ணியிருப்ப. நான் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா பர்டனா தான் இருக்கிறேன். என்னால நேஹாவ மாதிரி சண்ட போட கூட முடியல. நான் இல்லாம இருந்திருந்தா என் அம்மாவோட லைஃப் கூட இன்னும் நல்லா இருந்திருக்குமோ என்னதோ! நான் இருக்கிற இடம் எல்லாமே பிரச்சனை தானா? அப்படின்னு ரோசி ரொம்ப இமோஷனல் ஆகி, ஓவர்வெல்ம் ஆகி நல்லா அழுது என்னலாமோ பேசிட்டே போக, யாஷ் அவ பேசுறதெல்லாம் கேட்க முடியாம கண்ல கண்ணீர் கட்டி போய் அவள ஓடி போய் கட்டி பிடிக்கிறான். "நீ பர்டன் இல்ல. நீ சொல்றது எதுவுமே உண்மை இல்ல." அப்படிங்கிற மாரி கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போதே, இல்ல இல்லன்ட்டு தலைய ஆட்டிட்டே இருக்கிறான் யாஷ். ரோசி அழுறத பார்த்து லைலாவும் அழத் தொடங்கிட்டா. யாஷ் அழத் தொடங்கிட்டான். கோபி முடிஞ்ச அளவுக்கு எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணிட்டு எங்கேயோ பார்த்துட்டு நிக்கிறான். யாஷ் கட்டி பிடிச்சனால ரோசி இன்னும் எமோஷன்ஸ்லாம் கொட்டி அழத் தொடங்குறா. யாஷ் சாரி சாரின்னு சொல்லிட்டே இருக்கிறான். அத்தோட ஹக்க பிரேக் பண்ணி அவன் கண்ணீர தொடச்சிட்டு ரோசியோட கண்ணீரையும் துடைக்க ட்ரை பண்றான். ஆனா அவ அழுறா அழுறா அழுதுட்டே இருக்கிறா. கண்ணீரும் பாஞ்சுட்டே இருக்குது. அதனால அவ கைய பிடிச்சு ரோசி என்ன பாரு அப்படின்னு யாஷ் சொல்ல, ரோசியும் முடிஞ்ச அளவுக்கு அழுகைய கண்ட்ரோல் பண்ணிட்டே யாஷ பாக்குறா. யாஷும் பேசத் தொடங்குறான். சாரி. நெஜமா. நான் உனக்கு ஏதாவது ஆகிரும்னு பயந்து தான் அப்படியெல்லாம் பேசினேன். இன்ஃபேக்ட் நீ இந்த ஊர பத்தி இவ்ளோ ரிசர்ச் பண்ணி வைக்கலன்னா, ஈஸியான கேஸ்ன்னு பிரிப்பேர் ஆகாம அந்த ஈவில் ஸ்பிரிட் கிட்ட போய் நின்றுப்பேன். அதனால என் உயிருக்கே கூட அப்படின்னு அவன் உயிர பத்தி வாய எடுக்கவும், சோகமா இருந்த ரோசி மூஞ்சி மறுபடியும் கடுப்பாகுது. அந்த ஃபாஸ்ட் எமோஷன் சேஞ்ச பார்த்த யாஷுக்கு சிரிப்பு தான் வருது. அவ்ளோ நேரத்துக்குள்ள எக்ஸ்ட்ரா கண்ணீர் வேற அவன் கண்ல இருந்து பாஞ்சிடுச்சு. ஸோ அதையும் தொடச்சுட்டு மறுபடியும் ரோசி கைய பிடிச்சு, "நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, உன்ன மீட் பண்ணனால தான் நான் ஆர்வக் கோளாறுல போய் அந்த ஈவில் ஸ்பிரிட் கிட்ட மாட்டல. உன் ரிசர்ச் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. உன் பவர்ஸும் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிச்சு. இன்ஃபேக்ட் சுந்தரோட தாத்தா, பாட்டி கிட்ட பேசி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணாம இருந்திருந்தாலோ, கஷ்டப்பட்டு ஸ்பிரிட்ஸ பார்க்க தொடங்காம இருந்திருந்தாலோ, அவ்ளோ பயம் இருந்த பிறகும் ஸ்பிரிட் ஃபார்ம்ல போய் அந்த ஊர் தலைவர் பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்காம இருந்திருந்தாலோ, அப்புறம் என்ன?" அப்படின்னு யாஷ் யோசிக்க, ரோசி சிரிக்கத் தொடங்கிடுறா. அத பார்த்து யாஷும் சிரிக்கத் தொடங்குறான். அத பார்த்ததும் கோபி, லைலா எல்லாருக்கும் கூட சேர்ந்து சிரிக்கிறாங்க. ரோசி நல்லா சிரிச்சுட்டு, "போதும் போதும். சொல்றதெல்லாம் சொல்லிட்டு ஓவரா ஐஸ் வைக்காத." அப்படின்னு சொல்ல, "ஐஸெல்லாம் வைக்கல. இதுதான் உண்மை. இதுதான் சத்தியம்." அப்படின்னு யாஷ் டயலாக் விட, ரோசி மறுபடியும் விழுந்து விழுந்து சிரிக்கிறா. யாஷ் ஒரு ரவுண்ட் சுத்தி எல்லாரையும் பார்த்துட்டு, எல்லாரும் ஹாப்பி. "அப்ப சேஃப்டி சர்க்கிள போட்டு முடிச்சுருவோமா?" அப்படின்னு கேட்க, ரோசியோட ஸ்மைலு டக்குன்னு ட்ராப் ஆகி, சரி அப்படின்ட்டு தலைய மட்டும் ஆட்டுறா.
உடனே சோகமாகாத, இனி ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு யாஷ் ரோஸியோட கன்னத்தை கிள்ளிட்டு சேஃப்டி சர்க்கிள் போட தொடங்குறான். ரோஸி அவனையே பார்த்துட்டு இருக்கிறா. அழுது முடிச்சுட்டு ஒரே ஒருக்கா ஃப்ரெஷ் ஆகுறதுக்கு பாத்ரூமுக்கு போனா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அன்னைக்கு ஃபுல்லா ரோஸி பெட்டை விட்டு இறங்கவே இல்ல. டின்னரை கூட யாஷ் தான் கொண்டு போய் அவ பெட்ல கொடுத்து அவ கூட உட்கார்ந்திருந்து சாப்பிட்டான். அத்தோட சரி, இனி எத பத்தியும் யோசிக்காம தூங்கு சரியா? லைலாவும் கோபியும் இங்க தான் உன் பக்கத்திலேயே இருப்பாங்க அப்படின்னு யாஷ் சொல்ல, ரோஸி அவன் கைய டைட்டா பிடிச்சு வச்சுட்டு விட மாட்டேங்கிறா. யாஷ் எப்படியோ சமாதானப்படுத்தி ரோஸிய பெட்ல படுக்க வச்சுட்டு கிளம்புறான் ரூம்ல இருந்து. ரோஸியும் நல்லா அழுத டயர்ட்ல தூங்கிட்டா. தூங்கி கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்கு முன்னாடி அழுதுட்டே பயத்துல முழிக்கிறா. லைலா என்ன ஆச்சுன்னு கேக்குறா. கோபி ஓடி போய் யாஷ எழுப்புறான். உடனே யாஷும் என்ன ஆச்சுன்னு ரோசி ரூமுக்குள்ள ஓடி வர்றான். அவ பேச முடியாம பயத்துல அழுதுட்டே இருக்கிறா. என்ன ஆச்சுன்னு கேட்டா, பார்த்தா அவ கனவுல மறுபடியும் அந்த ரெட் கலர் உருவம் அவ மூஞ்சி முன்னால வந்து, சாப்பாடு லக்ஷ்மி மரம், சாப்பாடு லக்ஷ்மி மரம், சாப்பாடு லக்ஷ்மி மரம், சாப்பாடு லக்ஷ்மி மரம் அப்படின்ட்டு சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருந்திருக்குது. அவ ஓட ட்ரை பண்ணாலும் எங்க போறானே அவளுக்கு தெரியல. ஏன்னா சுத்தி எல்லா இடமும் பிளாங்கா தான் இருக்குது. எந்த டைரக்ஷன்னு கூட ரோசிக்கு தெரியல. இந்த சிவப்பு உருவம் மட்டும் அவள சுத்தி வந்து சுத்தி ஓடி ஓடி சாப்பாடு லக்ஷ்மி மரம், சாப்பாடு லக்ஷ்மி மரம், சாப்பாடு லக்ஷ்மி மரம் அப்படின்னு மாறி மாறி நக்கல் சிரிப்பு சிரிச்சுட்டு சொல்லிட்டே இருந்திருக்குது. யாஷுக்கு என்ன சொல்லனே தெரியல. ரோசி அவனை கட்டி பிடிச்சு அழுறா. அவ்வளோதான் 2 பேரோட தூக்கமும். யாஷு, லைலா, கோபி 3 பேரும் ரோசிய சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவ நடுங்கிட்டே இருக்கிறா பயத்துல. இவென்ச்சுவலி யாஷோட ஷர்ட்ட அப்படி டைட்டா பிடிச்சுட்டு நல்லா டயர்ட் ஆகி தூங்கிட்டா. யாஷும் அவன் ரூமுக்கு போகாம ரோசி ஃபேஸ்ல இருந்த முடியெல்லாம் ஒதுக்கிட்டு அவ கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு தலைய தடவி கொடுத்துட்டு அங்கேயே இருக்கிறான். சோ ரோசி உட்கார்ந்துட்டே யாஷ் நெஞ்சில தலைய வச்சுட்டு அவன் ஷர்ட்ட டைட்டா பிடிச்சுட்டே தூங்கிட்டா. கொஞ்ச நேரத்துல இருந்த டயர்ட்ல யாஷும் ரோசியோட தலையில சாஞ்சு அப்படியே தூங்கிட்டான். உங்க வாய கொஞ்சம் மூடுங்க. இந்த எபிசோடுக்கு அவ்வளோதான். ஸ்டோரி எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கும் வரை பாய்.